ஹாய்மா. அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. ஃபஸ்ட்டே வந்து நான் அந்த ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணும்போது சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அதை பிரிச்சுட்டு திரும்பவும் வந்து அதை கரெக்ஷன் பண்ணி திரும்பவும் அதை நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி எங்கள் ஷாப்பில் ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 3 சாரீ கொண்டுட்டு வந்திருந்தாங்க. 3மே பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து டிஷ்யூ சாரீ, 2 வந்து காட்டன் சாரீ. நாங்கள் சொன்னோம், இதுக்கெல்லாம் ஃபால்ஸ் வச்சா ரொம்ப அழகாக இருக்குங்க, கீழே உங்களுக்கு வந்து நல்லா ஃபில்ட்டெல்லாம் ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, ஃபால்ஸ் வைக்கலைனா தான் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், இல்லைங்க நீங்கள் ஒரே ஒரு சாரீக்கு நான் வச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அது வேணான்னா நாங்கள் பிரித்து கொடுத்து தந்துடுறோம் அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோம். அவங்க வந்து எனக்கு வந்து ஃபால்ஸ் வைக்கலனா தான் எனக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், நான் இத்தனை வருஷமாக நான் சாரீ அப்படி தான் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் எனக்கு தைச்சி தாங்க, கான்ட்ராஸ்ட்டாக பைப்பிங் வச்சு எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த குட்டி பாப்பாவுக்கு தைக்கிறோம் இல்லையா, அவங்க அம்மா தான். அவளோட பர்த்டேக்கு வந்து தான் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இது ஒரு விஷயம் எனக்கு புதுசாக இருந்ததுங்க. அவங்க சொன்னது ஃபால்ஸ் வைக்கலனா தான் ஃபினிஷிங்காக இருக்குன்றது எனக்கு புரியலை. ஓகேங்க, ஹாப்பி தான்.